வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் KineMaster. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதை எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான அனிமேஷன்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ண முடியும். அது எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அப்ளிகேஷன் தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டெவலப் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபர்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய அனிமேஷன் இதில் கொடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஃபர்ட் கொடுக்குறதுக்கு நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அனிமேஷன்லாம் கிடைக்கும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட் மோர் அப்படின்றதான் எல்லாருமே சொல்லுவாங்க. கெட் மோரில் போய்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை மேட்டர். இப்போ இது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்னன்றது தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் ஆட் பண்ணலாம், ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பாருங்கள், உங்களுக்கு கோல்மி டிஜே அப்படின்றது. ஸோ இதுதான் அதுக்குரியது. இதை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு அதாவது KineMaster ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி கேட்கும். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டெவலப் பண்ணதால் பார்த்தீங்கன்னா எனக்கு டைரெக்டாக KineMaster அப்ளிகேஷனுக்கு போயிட்டு ஆட் பண்ணி தந்துது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுற பாருங்க, என்ன வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எதை ஆட் பண்ணிக்க வேண்டு இதான் ஆட் பண்ணிக்க. ஓகேங்களா? ரெண்டாவது நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நீங்கள் எந்த எஃபர்ட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் வந்து காமிக்கும், வேறு காமிக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக KineMaster அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஆட் ஆகிடும். ஓகேலாம்? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்து கொள்வது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோஸையும் நீங்கள் சிம்பிளாக நம்ம மேக் பண்ண முடியும், பார்க்குறதுக்கு அழகான முறைக்கு செய்ய முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே மேக் பண்ண முடியும். பட் இருந்தாலும் சில எஃபர்ட்டு சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட எஃபர்ட்டை மட்டும்தான் கொடுக்க முடியும், சில விஷயங்களில் மட்டும்தான் செய்ய முடியும். மற்றது நிறைய டெம்ப்ளேட் அது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம KineMaster அப்ளிகேஷனுக்குள்ளே போய் தான் நம்ம எல்லா விஷயமும் செய்யணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க நிச்சயமாக மற்ற நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இதை போல் இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.